உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு வகைகளில் இடம்பெறும் பொருட்களில் உள்ள மகத்துவத்தை பற்றியும் அதில் அடங்கியிருக்கும் மூலிகைகள் குறித்து விவரிக்க வருகிறது இப்பகுதி. நலம் தரும் மூலிகை. மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் பல்வேறு உபாதைகளுக்குரிய எந்தெந்த கீரைகள் நினைவு வச்சுக்கிறது சுலபமாக இருக்கும் என்ற வரிசையில் செரிமானத்துக்குன்னு 2 கீரைகளை பார்த்தோம். கிடைக்கிறதா பேசணும். நிறைய காட்டில் இருக்க மூலிகைகளை பேசிகிட்டு இருந்து கிடைக்காத சொல்லி பிரயோஜனம் இல்லைல்ல. வாயில் ருசியின்மைக்கு எதை சாப்பிடலாம் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒரு காய்ச்சல் அடிச்சிருக்கோம். இந்த காய்ச்சலுக்கு அப்புறம் பார்த்தா வாயில் எதை சாப்பிட்டாலும் ருசி இருக்காது. குறிப்பாக பித்தசுரம். அந்த பித்தசுரம் அடித்தா அவங்களுக்கு என்ன பண்ணும்? வாய் கசக்கும், எதையுமே சாப்பிட பிடிக்காது. இன்னும் சிலருக்கு கபவாத சுரத்தில் வாயினுடைய ருசி அறிகிற தன்மை போயிடும். இப்போ வாயில் எதை போட்டாலும் மண்ணை திங்கிற மாதிரி இருக்குது, ஒன்றுமே நல்லா இல்லை, இது என்ன சமையல்னு சத்தம் போடுவாங்க. வாயில் ருசியின்மையை போக்குவதற்கு என்ன கீரைகள் இருக்கிறது? நம்ம வீட்டில் இருக்க கீரையில் ருசியின்மை போக்க எந்த கீரை முதல் இடத்துல இருக்கு? புதினா. புதினா கீரை, மின்ட்டுன்னு சொல்கிறோமில்ல, புதினா கீரை. இந்த புதினா கீரையை நம்ம பிரியாணிக்கு போடுறது ஒன்று தான் தெரியும் நமக்கு. புதினா கீரையில் அவ்வளவு மருத்துவ பண்புகள் இருக்குது. இந்த புதினா கீரைக்கு செரிமான சக்தி இருக்குன்னு யார் சொன்னார்கள்? புதினா கீரைக்கு வாயில் இருக்கிற அரிசியை போக்குகிறது என்று யார் சொன்னார்கள்? ஐயன் தேரையர் சொல்றார். அரிசியொடு வாந்தி, அருச்சியொடு வாந்தி அக்கினி மாந்தம், குருதி அழுக்கு மலக்கொட்டல் எரியும், துதி அது என்று தொல் உலகில் சொரிசிறங்கு மாறும், புதியன் மோலி புகழ். புகழ்னா சொல்லுன்னு அர்த்தம், புகழ்வாயாக. புதியன் மூலியை சொல்லு. புதினா தான் புதியன் மூலி. அதுக்கு முதல் பண்பு என்ன சொல்ற? வாயின் அருச்சி. ருச்சி அருச்சி. வாயில ருசியின்மை இருந்தால் அதற்கு சாப்பிட வேண்டியது புதினா கீரை. அரிசியோடு வாந்தி, அக்கினி மாந்தம், செரிமானம் இல்லாத தன்மை. மாந்தம்னா அஜீரணம். அதை விட முக்கியம் பாருங்க, குருதி அழுக்கு. என்னென்னமோ மருந்துகளை போய் வாங்கி சாப்பிடுகிறார்கள் மக்கள். பிளட் பியூரிஃபையர். குருதி அழுக்கு. மலக்கொட்டல் எரியும், வயிற்றால போறது நல்லா போயிடும். துதி அதை தொல் உலகில் சொரி சிறங்கு மாறும், புதியன் மூலி புகழ் என்று சொல்லுகிறார். இப்போ புதியன் மூலிகை எப்படி எல்லாம் சாப்பிடலாம்? பெரும்பாலும் வீட்டில் நம்ம எப்படி புதினாவை பயன்படுத்துவோம்? புதினாவோட கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி சேர்த்து தொக்கு அரைக்கிறது வழக்கம். சிலர் தேங்காய் சேர்ப்பாங்க, பலர் தேங்காய் சேர்ப்பதில்லை. ஆனால் கட்டாயமாக எப்படி செஞ்சாலும் அதில் கொஞ்சம் புளி சேர்ப்பாங்க. அப்படி புளி சேர்த்து வதக்கிய இந்த புதினா கீரையோடு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பூண்டு சேர்த்து வதக்கி அதை நன்றாக அரைத்து கெட்டியாக அதை நல்லெண்ணெயில் மிளகு உளுத்தம்பயிர் போட்டு தாளித்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு புரட்டி புரட்டி விட்டு கெட்டியான பாத்திரத்திலே அதை அப்படியே புரட்டி 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 அடி தீயாமல் அடி பிடிக்காமல் அப்படியே புரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பாத்திரத்தில் ஒட்டாத லேகிய மாதிரி வரும். சரியான தொக்கு பதம்.
இப்போ இருக்கிற குளிர்சாதன பெட்டி வசதியில் ஒரு வாரம் கூட கிடாது. அது இதை சூடு பண்ணி வச்சுக்கிட்டா வெளியில் இருந்தாலே 2-3 நாளைக்கு அது நல்லாயிருக்கும். ஃபுட் பாய்சன் ஆகாது, உணவு கெடாது. அப்போது இது போல இந்த புதினாவை தொக்காக செய்து சாப்பிடலாம். அது கூட எதை சேர்க்க சொன்னோம்? கொத்தமல்லி கீரையை சேர்க்க சொன்னோம், இஞ்சியை சேர்க்க சொன்னோம், கொஞ்சம் பழம்புளி, இது ருசிக்காக பழம்புளியை கொஞ்சம் சேர்க்கணும். அப்படி தொக்காக செய்து கையாளலாம். வேற எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.